பொதுவா அந்த தற்குறின்னு சொல்லி புறக்கணிக்கிறது அப்படின்ற பாக்குறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களோட அரசியல் எதிரி தானே. அவனுடைய தொண்டர்கள் எல்லாம் கழுத்து மனப்பான்மையிலே இருக்கட்டும், அவங்க வந்து தற்குறிகளாகவே இருக்கட்டும். உங்களுக்கு என்னங்க பாதரேஷனு? நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள்லாம் கொள்கை குன்றுகள், அரசியல் மையப்படுத்தப்பட்டவர்கள், அறிஞர் அண்ணா முதல் அம்பேத்கர் வரை படித்தவர்கள் வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. நீங்கள் எதுக்கு அவன் மேலே பார்த்து அவனை வந்து அவங்க மேலே எதுக்கு இப்படி வெறுப்பு அள்ளி குட்டுறீங்க? உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஓட்டர்ஸ் யார்? மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் தமிழகமே உங்கள் பக்கம் நிற்கிதுன்னு போது ஜாலியாக இருந்துட்டு இருங்க. அது எதுக்கு தற்கொலை கூட்டம்னா அவங்கள பார்த்து நீங்கள் வைத்தறிச்சல் பண்ணுறீங்க. அப்போ அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் பேஸ்மெண்ட்டு அங்கே ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அதனால தானே இது மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க? இல்லை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? அப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படி ஒரு தற்குறின்ற மாதிரி பொதுவாக அப்படி சொல்கிற வார்த்தை அப்படி இளைஞர்கள் அப்படி இருக்காங்களா? அது எப்படிங்க இருக்க முடியும்? இந்த ஜென்சி கிட்ட திரும்ப தற்குறி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? இல்லை. ஓகே. நீங்கள் குழந்தை பிறக்கும்போது தெரியும் யார் ஸ்மார்ட்டுன்ட்டு, நீங்களா உங்கள் பையனான்ட்டு. அது 5 வயசு படிக்கிற 5வது படிக்கிற உங்கள் பையன் உங்களோட ஸ்மார்ட்டாக இருப்பான். அப்போ நம்ம எப்படி அவனை வந்து டம்னு சொல்ல முடியும்? நம்ம வந்து புத்திசாலியாக காட்டிக்கிறதுக்கு வேணால் அவனை டம்னு சொல்லலாம். அதே தான் இங்கே நடக்குது. இளைஞர்கள் எப்போதுமே முதியவர்களை விட கூர்மையானவர்களும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதும் இங்கே காலச்சூழல் வேலை மாதிரி இருக்கு, டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கு. அப்போ அப்டேட்டட் வெர்ஷன் தானே இருப்பான். அவனை போயிட்டு அதே வந்து உங்களுக்கு இளைஞரணி வந்தா இதெல்லாம் பிரச்சகரமான இளைஞரணின்னு சொல்றது